அனைவருக்கும் அருள் சரவணனின் அன்பு வணக்கங்கள். ஒருமுறை அக்பர் தன்னந்தனியே வேட்டைக்குச் சென்றார். அப்போது மாலை நேரமாகிவிட்டது. உடனே கையோடு கொண்டு வந்திருந்த சிறிய பாயை விரித்து முழந்தாளிட்டு வழிபட ஆரம்பித்தார். அதே சமயம் ஒரு பெண் தனது சின்னஞ்சிறு மகனை காணாமல் அவனை தேடியபடியே அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். அப்போது பாதையில் மண்டியிட்டு தொழுகை செய்து கொண்டிருந்த அக்பரை கவனிக்காமல் அவர் மீது தடுக்கி கீழே விழுந்தாள். எழுந்த பின் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல், குறைந்தபட்சம் மன்னிப்பு கூட கேட்காமல் காட்டுக்குள் ஓடிச் சென்றார். அக்பருக்குள் சினம் பொங்கியது. என்றாலும் வழிபாடு செய்கையில் கவனம் வேறு பக்கம் திரும்பக்கூடாது என்பதால் பேசாமல் இருந்தார். எப்படியும் அந்த பெண் இந்த வழியாகத்தான் வந்தாக வேண்டும். தொழுகை முடித்து எழுந்த அக்பர் அப்பெண் தொலைவில் வருவதைக் கண்டார். மகனை கண்டுபிடித்து விட்ட மகிழ்வுடன் வந்து கொண்டிருந்தாள் அந்த பெண். தோளில் அந்த சிறுவனை தூக்கி கொண்டு கொஞ்சியபடி வந்த அவளை நிறுத்திய அக்பர், என் மேல் இடறி விழுந்துவிட்டு மன்னிப்பு கூட கேட்காமல் நீ சென்றதன் காரணம் என்ன? இதற்கு தக்க பதில் கூறாவிடில் தண்டிக்கப்படுவாய் என்றார். உடனே அந்த பெண், ஐயா, நான் என் மகனை காணவில்லை என்ற பதற்றத்துடன் அவனை தேடிச் சென்றேன். உங்களை இடறியது என் நினைவில் பதியவில்லை. நான் விழுந்ததும் என் கவனத்தில் இல்லை. என் எண்ணமெல்லாம் என் மகனை தேடுவதில்தான் இருந்தது. ஆனால் எல்லாம் வல்ல பேரொருளான இறைவனை வழிபடுவதில் இருந்த நீங்கள் அதை விட்டுவிட்டு என்னை கவனித்தது எப்படி என்று கூறினாள். பின்னாளில் அக்பர் இதனை தமது வரலாற்றில் குறிப்பிடுகிறார். என் மனம் வழிபாட்டில் ஒன்றவில்லை என்பதை அப்பெண் எவ்வளவு அழகாக எடுத்து கூறி காட்டிவிட்டாள் என்று. ஒன்று மட்டும், மனம் ஒன்றாத வழிபாடே அல்ல. வழிபாட்டில் மனம் லயிக்கவில்லை என்றால் அங்கு மந்திரங்களோ சடங்குகளோ எந்த பயனும் தராது. மனம் ஒன்றி ஈடுபட்டால் அங்கு மந்திரங்களே தேவையில்லை என்பதுதான் நிதர்சனம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இறைவனை அடைய இருவழி போதும். ஒன்று கர்மயோகம், மற்றொன்று சாங்கிய யோகம். சேவை, தொண்டு, பக்தி என உடலால் செய்யப்படுவது, தியானம், தவம், யோகம் என மனதால் செய்யப்படுவது என்ற இந்த இரண்டு வழிகளுமே சிறந்தவையாக கொண்டாடப்படுகின்றது. இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிவது கூட இந்த இரு விதங்களில்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று மார்ச்சால நியாயம், மற்றொன்று மார்க்கட நியாயம். மார்ச்சாலம் என்றால் பூனை, மார்க்கடம் என்றால் குரங்கு. பூனை தன் வாயால் குட்டியின் கழுத்தை கவ்வி எடுத்துச் செல்லும். எனினும் குட்டியின் உடலில் பல்பட வடு கூட இருக்காது. பத்திரமான இடத்தில் அதை கொண்டு சேர்க்கும். மற்றொன்று குரங்கு, தன் குட்டியை பற்றி கவலைப்படாமல் மரத்துக்கு மரம் தாவி. இதில் நாம் எந்த ரகம் என்று தெரிந்து கொள்வோம். இறைவனை நாம் பிடிப்பதா அல்லது இறைவன் நம்மை பிடிப்பதா என்று யோசனை செய்து பாருங்கள். ஏதாவது ஒரு தருணங்களில் நாம் பிடித்து கொண்டால் இடறி விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே இறைவன் நம்மை பிடித்து விட்டால் நாம் இடறி விழுவதற்கு வாய்ப்பே அல்ல. ஆகவே நாம் தேர்ந்தெடுக்கும் முறையும் அவசியமானது என்று இந்த கருத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.